ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன் அ ஃபாரஸ்ட் எ டீர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி பேசிக்காக தமிழில் ரைட் பண்ணப்பட்டது. யார் ஆத்தர் அப்படின்னா அம்பை அப்படிங்கிறவங்க. அம்பை அப்படிங்கிறது பெண் நேம். இவங்களோட ரியல் நேம் என்னென்னா சிஎஸ் லக்ஷ்மி. இவங்க தமிழில் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்லாம் எழுதியிருக்காங்க. ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் ஃபெமினிஸ்ட் ரைட்டிங்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டோரியுமே கிட்டத்தட்ட ஃபெமினிசம் மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் டீர் ஒரு அன்னேம் நேரேட்டர் நேரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரேட்டர் யாரை பற்றி நேரேட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அத்தையான தங்கம் பற்றி தான். ஸோ தங்கம் அத்தையை சுற்றி தான் இந்த ஸ்டோரியே ஃபுல்லாக ரிவால்வ் ஆகும். ஸோ இந்த தங்கம் அத்தையை பற்றி நம்ம நேரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. பிளாக்காக இருந்தாலும் மூஞ்சியில் ஒரு ரிங்கிள்ஸ் கூட இருக்காது. அவங்களுக்கு முடி மட்டும் கொஞ்சம் நிறச்சிருக்கும். அவங்க ரொம்ப நல்லவங்க. எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க. எங்கள் எல்லாருக்கும் கூட தங்கம் அத்தை தான் ஃபேவரட். எங்கள் எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க நேரேட்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பட் அவங்களுக்கு ஒரு குறை இருக்குது, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ முத்து மாமாவோட டாட்டரான வள்ளி இவங்க நேரேட்டர்கிட்டையும் மித்த சில்ட்ரன்கிட்டையும் சொல்லுவாங்க. எல்லாம் நிறைய கசின்ஸ் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க போல். ஸோ அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு ரிவீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா பேசுகிறத கேட்டேன், தங்கமத்தை இன்னும் பூக்கலையாமா, அதே மாதிரி அவங்க உடம்பு பொக்கை உடம்பாமா, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் அங்கே தமிழில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த தமிழ் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங்கில். அதே மாதிரி இங்கிலீஷில் இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா நெவர் ப்ளூம் அண்ட் ஹாலோ பாடி அப்படிங்கிற 2 டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம், நோட் பண்ணிக்கோங்க. இது எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத லேட்டர் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியலையே, அது என்ன ஹாலோ பாடி, அதே மாதிரி என்ன இன்னும் பூக்கலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு புரியல. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளையாட போயிடுறாங்க, அதை அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ தான் ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கமத்தைக்கு ஏகாம்பரம் அப்படிங்கிறவங்க அவங்க மாமாவை மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க. ஏகாம்பரம் மாமாவுக்கும் தங்கமத்தைனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாசமாக நடந்துக்குவார், அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். ரொம்பவே ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஏகாம்பரம் மாமாவும். அண்ட் அவர் தங்கமத்தையை ரொம்பவே லவ் பண்ணுவார். ஆனால் தங்கமத்தைக்கு என்ன ஒரு குறை அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தையே பிறக்கவே இல்லை இன்ன வரைக்கும். ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் எல்லா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாங்க. அவங்க பார்க்காத டாக்டர் கிடையாது. ஈவன் இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ்லாம் மூலிமா அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, பூஜைலாம், அந்த மாதிரி மாந்திரிகம், அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அங்கே போ, இங்கே போ, அது பண்ணு, இது சாப்பிடு, அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. தங்கமத்தைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா எவ்வளோதான் பண்ணிகிட்டே இருக்கிறது சொல்லு. ஸோ அவங்க ரொம்பவே இரிட்டேட் ஆகிடுவாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. எல்லோரும் சொல்கிறதையும் கேட்பாங்க. அந்த ஊருக்கு ஒரு புது டாக்டர் வந்திருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக தங்கமத்தை மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மீட் பண்ணி மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத எதுவுமே கிடையாது. குழந்தைக்காக அவங்க எல்லாமே பண்ணியுமே பட் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு இது வரைக்கும் மென்சுரேஷனே ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற உண்மையை மறைச்சி தான் அந்த தங்கமத்தையோட பேரண்ட்ஸ் இவங்க ஏகாம்பரம் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது நம்ம தங்கமத்தையோட ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் மறைச்சி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏகாம்பரம் மாமாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிடலாம். ஸோ அப்படியாவது ஒரு குழந்தை கிடைக்கும். பிகாஸ் நம்ம தமிழ் கல்ச்சர் படி வம்சம் தலைக்கணும் அப்படின்னா குழந்தை பிறக்கணும்ல. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் அது இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ரைட்டர் ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்காங்க. இருந்தாலும் ஏகாம்பரம் மாமாவுக்கு இஷ்டம் கிடையாது தான். பட் இது இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னே நம்ம தங்கமத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா, அரளி விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை அரைச்சி குடிச்சிட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஹவர் எல்லோரும் சேர்ந்து இவங்களை சேவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த பேச்சு கொஞ்சம் நாளைக்கு எடுக்காமல் இருப்பாங்க. ஏகாம்பரம் மாமாவும் சொல்லுவாங்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன், 2வது கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிடுவார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, எப்படியோ நம்ம
இந்த செகண்ட் மேரேஜ்க்கு வந்து நம்ம சம்மதிக்கலைன்னா திரும்ப திரும்ப நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளாலையும் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கிற அந்த இது இல்லை போல், எனக்கும் பிறக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, ஏகாம்பர மாமாவுக்கு செங்கமலம் அப்படிங்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அவங்களுக்கு 7 குழந்தைங்களும் இருக்குது. அந்த ஏகாம்பரமுக்கும் செங்கமலத்துக்கும் வந்து 7 குழந்தைங்க பிறந்துருச்சு. இப்போ வீடு முழுக்க ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து யாருமே வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அந்த டாக்டர் பாரு, இது பாரு, அந்த மாதிரி எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. இவங்க எந்த பொருளை தொட்டாலுமே அது நல்லா விளையும். இப்போ ஒரு செடி நட்டு வைக்கிறாங்கன்னா அது நிறையா காய்க்குமாமா, பூ பூக்குமாமா. அந்தளவுக்கு ஒரு ராசியான கை தான் வந்து தங்கமத்தையோட கை. அவங்க எது தொட்டாலுமே நல்லா விளையும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன கான்ட்ரடிக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் தங்கமத்தையை வந்து பூக்கவில்லை, பொக்கை உடம்பு அந்த மாதிரிலாம் சொல்லி காமெண்ட் பண்ணாங்கல்ல, அவங்களே வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா தங்கமத்தையை தான் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்குவாங்களா தனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும். ஏன்னா ரொம்ப ராசியான ஆளுன்னு சொன்னோம்ல, ஸோ அதனால் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒருக்கு வந்து வள்ளியோடமும் சொல்லியிருப்பாங்க போல், பாவம் உனக்கு தான் கஷ்டம், இப்படி இருக்க உனக்கு மட்டும் எந்த அப்படி நடக்கும் அந்த மாதிரி சொல்லும்போது தங்கமத்தை என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களை மாதிரி தான் எனக்கும் வயிறு இருக்குது, நான் நார்மலாக தானே இருக்கேன், எனக்கும் பசிக்குது அப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து சொல்லிவிட்டு இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இப்போது இந்த லைஃபே வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நினச்சிக்கல. பட் சொசைட்டி வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த செகண்ட் மேரேஜ் மூலிமா 7 குழந்தை வந்து பிறக்கவும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேரேட்டர் வந்து ரிவீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் எல்லா குழந்தைங்களாம் விளையாடி முடிச்சுட்டு உள்ளே வந்து தூங்கலாம், சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கும்போது நம்ம அத்தை வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. வேலை முடிச்சுட்டு வந்தோடனே குழந்தைங்களாம் வந்து எங்களுக்கு கதை சொல்லுங்க அத்தை அப்படின்னு ஓடி வந்து சோமும் காமாட்சியும் வந்து அத்தையோட மடியில் படுத்துக்குவாங்க. மித்தவங்களும் வந்து எங்களுக்கு கதை சொல்லுங்கன்னு கேட்கவும் நம்ம தங்கமத்தையும் கதை சொல்லுவாங்க. அவங்க நல்லா கதை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நேரேட்டர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் அவங்க லைஃப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான கதைகளாக தான் வந்து இருக்கும். அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மூலிமா அவங்க வந்து ஸ்டோரியாக நேரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஸ்டோரி வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு மான் இருந்துச்சு. அது வந்து சந்தோஷமாக நல்ல கூட்டமாக வந்து தண்ணி குடிக்க போயிட்டு இருந்துச்சு. அப்போ அது கூட்டத்துலேருந்து என்ன ஆகிடுச்சு, தொலைஞ்சு இன்னொரு காட்டுக்கு போய் வழி தவறி போயிடுச்சு. அந்த மானுக்கு வந்து அந்த முன்னாடி இருந்த காட்டில் ரொம்ப சுதந்திரமாக இருக்குமாம். அங்கே வேட்டைக்காரங்களாம் இருக்க மாட்டாங்களாம், யாரும் இதை பிடிச்சி சாப்பிட மாட்டாங்களாம். ரொம்ப தண்ணி ஃபுட் எல்லாமே அதுக்கு நிறைய அபண்டண்ட்டாக வந்து அங்கே இருந்திருக்கும் போல். ரொம்ப ஹாப்பியான லைஃப்பாக அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அது லீட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, டக்குன்னு இந்த ஃபாரஸ்ட்க்கு வழி தவறி வந்துடுச்சு இல்லை, இங்கே அதுக்கு வந்து எல்லாமே வியர்டாக வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு வந்து ரொம்பவே ஸ்டார்டிங் வந்து பயமாக இருக்குது. அண்ட் அதுக்கு இங்கே யாருமே தெரியாதுல்ல. இங்கே பார்த்தா நிறையா அனிமல்ஸ் எல்லாம் அதுக்கு தெரியுது. அண்ட் வேட்டைக்காரங்க அந்த அம்பு விட்டதெல்லாம் வந்து மரத்தில் வந்து இருக்கான். ஸோ இது ரொம்ப பயந்துருச்சு. அங்கே ஒரு அருவியில் வந்து தண்ணி கொட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்து இதுக்கு ரொம்ப பயம். அப்படி வழி தெரியாமல் வெளியில் போகிறதுக்கு வழியை தேடி சுற்றி அந்த ராத்திரியும் அங்கேயே கழிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகிடுச்சு, அந்த டீருக்கு அந்த ஃபாரஸ்ட்டே பழக்கமாகிடுச்சு. இப்போ அது சந்தோஷமாக இந்த ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமத்தை ஸ்டோரி முடிச்சுட்டாங்க. அந்த குழந்தைங்களும் தூங்க போயிட்டாங்க. அண்ட் அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டோரியும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த டீர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்ம தங்கமத்தை தான். அவங்க மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே இன்லா வீட்டுக்கு வந்துட்டு எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அந்த டீருடைய கேரக்டரைசேஷன் மூலிமா ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணிக்கலாம். That's all. Hope you all understood the summary of this short story. For more such videos, do subscribe my YouTube channel. Thank you. Bye bye.